சிறகடிக்க ஆசை சரியில்ல. டுடே எபிசோட்ல ரோகிணி இருந்துட்டு முத்து சொன்னதெல்லாம் கேட்ட உடனே பயங்கரமா ஷாக்ல இருக்காங்க. என்னடா இது முத்துக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கே! ஒருவேளை மீனா என்கிட்ட நாடகம் போட்டுட்டாங்களா? அப்படின்னு மீனா வந்து முத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாளா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையோட இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா மீனா இருந்துட்டு நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சிக்னலை காட்டுறாங்க. ரோகிணி இருந்துட்டு அப்போ இப்படி முத்துக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க. என்ன கல்யாணி, எனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கியா? கிருஷோட பெரியப்பா இருக்காங்களா, அவங்க தான் எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. ஏன்னா அவங்க தான் என் கூட கார் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜயா இருந்துட்டு என்னங்க ரோகிணியை போய் கல்யாணி கல்யாணின்னு சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் நீங்கள் எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. கிரிஷ் வந்து இவளோட பையன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னங்க நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயை வந்து கேட்டுட்டு இருக்கமோ அண்ணாமலை இருந்துட்டு முத்து என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்பா நான் நேராக வந்து சொன்னால் நீங்கள் யாரும் நம்ப மாட்டீங்கன்னு தான் நான் குடிச்சிட்டு வந்திருக்கேன். நான் குடித்தா உண்மையாக மட்டும்தான் பேசுவேன்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் தானே. அதனால தான் நான் இப்படி ஒரு விஷயம் பண்ணேன். ஆனால் நான் ரொம்ப ஸ்டடியாக இருக்கேன்ப்பா, நான் எந்த ஒரு பொய்யும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிடுறாங்க. ரோகிணி என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆண்டி இவர் என்ன சொல்கிறாருன்னு எனக்கே ஒன்றும் புரியல, நானே ரொம்ப அதிர்ச்சியில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறேங்க. முத்து இருந்துட்டு ஓங்கி பலார்னு கன்னத்திலே விடுறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.